வந்து, ரவி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடன் சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்குள் சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென் என்பதே. இந்த பகுதியை அன்பானவர்களை நாம் அக்னி முகாமில் கொஞ்சம் கவனித்தோம். The fire conference, the 11th fire conference, we saw this, and now let me share or maybe continue from what I have left off. அந்த இடத்துல விட்டதை அல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். Now இந்த இடத்துல உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், யோவானுடைய சீஷர்கள், John was a very popular man, you know இந்த யோவான் ஸ்நானகன் அன்பானவர்களே ரொம்ப பிரபலமானவர். இந்த தேசத்துல, இந்த யூதேயா தேசத்துல விசேஷமாக அவர் ஊழியம் செய்த இந்த யோர்தான் பகுதியில் he was a very popular man because ஒரு காரணம், இந்த ஜனங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு காத்து கொண்டிருந்த காலங்கள், அவர்கள் ரோமர்களினால் அழுத்தப்பட்டதுனால, ரோமர்களினால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த மெக்காபீஸ் என்ற ஒரு காலங்கள் உண்டு. கேத்தலிக் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா இந்த மெக்காபீஸ் புஸ்தகங்கள் என்று இருக்கும். சரியா? அதனால அது வாங்கிடாதீங்க, போய் சொல்றேன். அவர்களுடைய காலங்கள்ல அநேக யூதர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். அநேக குடும்பமாக, மெக்காபீஸ் என்று சொல்லுகிறவர்களே ஒரு மெக்காபீஸ் குடும்பம் தான் அவர்களுடைய மெக்காபீஸா அவங்க பேரு. அவர்கள் ஒரு குடும்பமாக சாகடிக்கப்பட்டாங்க. அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் அப்படியே வரிசையா சாகடிக்கப்பட்டாங்க. அப்போ யூதர்கள் அதிகமாக உபத்திரவத்துக்குள் போகும்பொழுது அவர்களுடைய எதிர்பார்த்தலும் அதிகரிச்சிருச்சு. நம்ம ரொம்ப நசுக்கப்படுகிற வேலையில தான் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கிறிஸ்து அல்லாவிட்டால் இந்த மெஸ்ஸாயா வருவார் என்று ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. And everyone was assumed to be the Messiah, some outstanding figure. ஒரு பிரபலமான ஒரு நபர் ஒரு இடத்துக்கு வந்து விட்டார் என்றால் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இவரா இருக்குமா, இவரா இருக்கணுமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு. Now John the Baptist was a very very special person. யோவான் ஸ்நானகன் அன்பானவர்களே ரொம்ப விசேஷித்தமானவர். ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும், வயதான காலத்துல, மிக வயதான காலத்துல அவர்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு வயசுல இவர் ஒரு தலைமை ஆசாரியர் வேற. செகரையா வந்து ஆசாரியர், உங்களை எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போ இவராதான் இருக்கணும். ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஆசாரியர் குடும்பம், ஒரு முக்கியமான ஆசாரியர் வேற. அப்ப அந்த குடும்பத்துல தான் நம்முடைய ரட்சகர் வளர்ந்திருக்கணும் என்ற ஒரு அபிப்பிராயம். அதை யாரு பூர்த்தி செய்தது? யோவான் ஸ்நானகன். இரண்டாவதாக, இந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய தகப்பன் 10 மாதம் என்னவாயிட்டார்? ஊமை ஆயிட்டார், பேச முடியாம. யோவான் என்று பெயர் சொன்ன பிறகு அவனுக்கு பேச்சுவார்த்தை வந்துருச்சு. அப்போ 10 மாசம் ஒரு பாஸ்டர் ஒரு பட்டணத்துல பேச முடியாம இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இப்ப மலேசியால ஒரு பாஸ்டர் திடீர்னு ஆராதனை டைம்ல அடிபட்டு ஆராதனையில பேச முடியாம போயிட்டாருன்னா நிச்சயமா அந்த செய்தி மலேசியா முழுவதும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்னது தெரியும். இந்த வயசான பாஸ்டர், நம்மளுக்கு இன்னும் பிரபலமான பாஸ்டர், முக்கியமான பாஸ்டர், அவர் ஆண்டவர் என்னமோ பண்ணி விட்டாரா, அவரால் என்ன செய்ய முடியல,
பேச முடியல. 10 மாசமா என்ன செய்யல, பேச முடியல. பிள்ளை பிறந்த பிறகு என்ன செய்கிறார், அவரு பேசுகிறார். And that time Jordan was a small, Israel or Judah was a very small state. அந்த காலங்களில் அன்பானவர்களை, யூதா ஒரு பெரிய தேசம் கிடையாது. மலேசியாவில் இருந்த மாதிரி ஒரு ஜனத்தொகை கிடையாது, smaller population. So everybody was like it was like a village, ஒரு கிராமம் மாதிரி. Everyone knows. So யோவான் ஸ்நானகனை அடுத்து அற்புதத்தை அடுத்து அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து. And then he grew big. He was an outstanding preacher. பிரசான பிறகு மிக பிரபலமான ஒரு பிரசங்கியாராக மாறிவிட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் அவரை தேடிக்கொண்டு என்ன செய்தார்களாம், போனார்கள். மற்ற ஆசாரியர்களை மாறி அவர் காணப்படவில்லை இல்லையா? வெட்டுக்கிளியை சாப்பிட்டு கொண்டு, தோலை உடுத்தி கொண்டு, அற நிர்வாணமாக எங்க வாழ்கிறாரு, வனாந்திரத்துல. என்னடா எல்லாமே இவனை குறித்து என்னவா இருக்கிறது, சாப்பாடுல உடுத்துறது, அவனுடைய பிரசங்கம், அவனுடைய பிறப்பு எல்லாமே யோவான் ஸ்நானகனை குறித்து என்னது, வித்தியாசம். So surely a lot of people would have guessed that John the Baptist was the Messiah, and he was a tough fellow. இயேசு மாதிரி கொஞ்சம் அன்பா பண்பானவர் கிடையாது. வழங்குதா, ரொம்ப கிராஸான ஒரு ஆளு. காட்டுல வாழ்றானா இல்லையா? அவன் கிட்ட ஞானஸ்நானத்துக்கு வந்தவனை பார்த்து என்ன சொன்னாரு, விரிய பாம்பு குட்டிகளை வருகிற நியாய தீர்ப்பில் இருந்து உன்னை தப்ப சொன்னது யாரு? அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஆளு. இந்த மாதிரி ஆளுதான் யாரை சமாளிக்க முடியும், ரோமர்களை சமாளிக்க முடியும். So everything pointed to John the Baptist. Was always a big crowd. ஒரு பெரிய கூட்டம். யோவான் ஸ்நானகன் எப்ப அறிவிப்பார், அவர்தான் கிறிஸ்து. எப்ப அறிவிப்பார், எப்ப, என்னைக்கு, இன்னைக்கா, நாளைக்கா, you know, what is happening, why is he delaying? That could have been the question in everyone's mind in Judah. யூதா தேசத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தையிலும் யோவான் ஸ்நானகன் தான் கிறிஸ்து என்று இருக்க முடியும். Then suddenly everything changes. திடீர்னு என்று அன்பானவர்களே, ஒரு வினாடியில எல்லாம் மாறுது. என் குரல் என்னன்னு தெரியல, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கம் பண்ண வரும்பொழுது தான் எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. அதுக்கு முந்தி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா போச்சுன்னு நினைச்சேன். சரி, ஓகே. Now suddenly everything changes. விசேஷமா அவர் யோவான் ஸ்நானகனுடைய கூட இருந்த கூட்டாளிகள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, நம்ம பாஸ் தான் யாரு, மெசாயா, ரட்சகர், கிறிஸ்து என்று நினைச்சிருப்பாங்க. திடீர்னு என்று பார்க்கறாங்க, இந்த இயேசு வந்த பிறகு யோவான் ஸ்நானகனுடைய கூட்டம் என்ன செய்யுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவருடைய கூட்டம் கூட போய்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான மண்டை சுத்து வந்துருச்சு. என்னடா இது, அவர் திடீர்னு எங்க இருந்து வந்தாருன்னு கூட தெரியல. எங்கேயோ இருந்து வந்தாரு. அவங்க அம்மா பரப்பளப்பு கூட ஒரு பெரிய கெட்ட பேரு, பெரிய கேள்வி இன்னும் இருக்குது. யாருன்னு தெரியல, திடீர்னு எங்கேயோ இருந்து வந்தாரு. அவர் பிரசங்கம் பண்றாரு. எல்லாம் எங்க போறாங்க, மெதுவா யார் பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க, இந்த இயேசு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட உள்ளவெல்லாம் வந்து சொன்னா, something is wrong sir. நம்முடைய கூட்டம் எல்லாம் நேத்து போன வாரம் நம்முடைய கூட்டத்துக்கு வந்தவன் இன்னைக்கு பார்க்கிற எங்க போய்கிட்டு இருக்கிறான், அங்க போய்கிட்டு இருக்கிறான். வர வழியில கேட்டேன், டேய் வரியா கூட்டத்துக்கு, யோர்தான் நதியில இன்னைக்கு புது பிரசங்கண்டா அப்படின்னு சொன்ன. அவன் சொல்றான், இல்லடா நான் அந்த பக்கம் போறேன், இயேசு என்று ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நல்லா பிரசங்கம் பண்றாரா, அங்க போறேன். என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவனுங்க நினைச்சானுங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று. யோவான் கிட்ட வந்து சொல்றாங்க, சார் நீங்க கட்டாயமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம கிட்ட வந்தவன் எல்லாம் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கிறான், அங்க போய்கிட்டு இருக்கிறான், என்ன சொல்ற அப்படின்ட்டு. அதுக்குதான் ஜான் சொல்லுகிறாரு 27வது வசனத்துல, பரலோகத்தில் இருந்து கொடுக்காவிட்டால் உன்னால என்ன செய்ய முடியாது,
பெற்றுக்கொள்ள முடியாது. Okay, let's read that verse again. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இதை மட்டும் நம்ம நனைஞ்சு கொண்டு ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிரஷர் தீர்ந்து போயிருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு நிறைய பிரஷர் இருக்குது? கையை தூக்காது, நீ தூக்க மாட்டேன்ட்டும் எனக்கு தெரியும். ஆனா பிரஷர் இருக்கு நிறைய, அனாவசியமான பிரஷர். அதாவது அந்த பிளட் பிரஷர் இல்லாட்டும் பல விதமான பிரஷர் இருக்குது. அப்படியே பிரஷர். சரியா? ஒரு தடவை ஒரு 10, 12, 13 வருஷத்துக்கு முந்தி ஒரு டாக்டர் போய் செக் பண்ணேன். உனக்கு பிரஷர் இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஏய், என்னடா பிரஷர் சொல்றேன்ட்டு அவர் சொன்ன, இல்ல நீ கவலைப்படாத, நீ மெதடிஸ்ட் சர்ச்சில் இருக்கிறல அதனால பிரஷர் இருக்கும் தான் அப்படி சொல்ல. அப்போ வந்து மெதடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தேன். ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருந்தது. இந்த ப்ரோக்ராம் வச்ச ஞாபகம் இருக்கா? டாக்டர்ஸ் கொண்டு வந்து இந்த மருந்து நான் கொடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோமே. இந்த லூதரன் சர்ச்சில் இருந்து ஒரு டாக்டர் வந்தார். அவர் சொன்னார், இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது இந்த ப்ரோக்ராம்னால ஒருவேளை உங்களுக்கு டென்ஷனாக இருக்கு, அதனால தான் ப்ரெஷரு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிடையாது ப்ரெஷர், பிரஷர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. Now, so we all have tension and pressure in life. வேலை இடத்துல பிரஷர். சில காரியங்கள் தோல்வியாகும் பொழுது என்னது? பிரஷர். சில கனவுகள் நிறைவேறாத பொழுது பிரஷர். பணம் பத்தாத வேளையில பிரஷர். குடும்பத்துல சண்டை வரும் பொழுது பிரஷர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி 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 போகும் பொழுது என்னது? பிரஷர். பிள்ளைகள் பேச்சு கேட்காவிட்டால் பிரஷர். பெற்றோர்களுக்கு சீக்கு வந்தா பிரஷர். ஏதாவது நோய் வந்தா பிரஷர். வேலையில சரியாக வேலையை செய்ய முடியாட்டி பிரஷர். வேலையில பெரியவர்களை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் பிரஷர். நெஞ்சில ஒரு பக்கம் வலி வந்தா பிரஷர். தலையில வலி வந்தா பிரஷர். நிறைய என்ன வருகிறது? பிரஷர் வருகிறது. சரியா? Now I want you to understand this verse. இந்த 27வது வசனம், யோவான் ஸ்நானகன் was a cool man. இல்ல, ரொம்ப ஒரு பிரஷர் இல்லாத ஆளு. ஏன் தெரியுமா? அவனுடைய கொள்கையை பாருங்க, பிரின்சிபல. கடவுள் கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பனா என்னது? அவன் என்ன சொல்லுகிறான்? கடவுள் கொடுக்காதது எனக்கு என்னது? எனக்கு வேணாண்டா அப்படி என்று சொல்லுகிறான். இது கடவுளிடம் இருந்து வராவிட்டால் நான் சண்டை போட்டு அதை என்ன செய்வது கிடையாது. அதை பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. இதுக்காக நாம் போராடி கொண்டு மண்டையை உடைச்சு கொண்டு மண்டையை சொந்தம் அடிச்சு கொண்டு அவனை சமைச்சு கொண்டு இவனை சமைச்சு கொண்டு வாழ போறது அவசியம் எனக்கு தேவை கிடையாது. I only receive what comes from his hand. I only take what comes from this particular bank. There are a lot of banks. நிறைய வங்கிகள் இருக்கிறது. ஆனால் இந்த வங்கியில மட்டும் தான் என்னது நான் எடுக்க போகிறேன் என்று தீர்மானிச்சிட்டாரு. You understand? So I work hard according to the principles of scriptures. அதனால நான் சோம்பேறியா இருப்பேன், சோடா மாதிரி அப்படியே இருப்பேன். நம்ம சைக்கிள் இருக்கிறாங்க சிலவங்க இப்படியே இருப்பேன். வாயில் வந்து கூட அப்பதான் தின்னுவேன் அப்படின்னு. குருவி மாதிரி, குருவி ரெக்க இல்லாத குருவி, நிர்வாணமான குருவி பார்த்திருக்கிறீங்களா? எப்ப குருவி நிர்வாணமா இருக்கும்? பேபி பேபி நிர்வாணமா. எது கிட்ட வந்தாலும் என்ன சொல்லுறோம்? நீ கூட குருவியை கொண்டு வந்து உங்க வீட்டுல வச்சு கையை மூட்டு கண்ணு குருவி, அது குருட்டு குருவி. வழங்குதா? எதை கொடுத்தாலும் தின்னும். விஷத்தை கொடுத்து பாரு தின்னுவிடும். வழங்குதா? அந்த புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வந்து கழுகுன்னு சொல்லுகிறாங்க இல்ல? எந்த இடத்துல? ஏசாயா 40வது அதிகாரத்துல 30வது வசனம். நம்ம எல்லாம் கழுகுகளை போல என்னது? கழுகிட்ட போய் கொடுத்து பாரு. So Yohan Snenagan was a cool man. Jesus
Jesus was a very cool man. இயேசு கிறிஸ்து ஒரு ரொம்ப என்னவானவர், ரொம்ப கூல், பிரஷர் இல்லாதவர். பிலாத்து முன்னால நிக்கிறாரு. பிலாத்து சொல்லுகிறாரு, உனக்கு தெரியுமா, எனக்கு பவர் இருக்குடா, எனக்கு பவர் இருக்குது, உன்னை இதே நிமிஷத்துல என்ன செஞ்சிருவேன், வெளியே விட்டுருவேன்டா. பாரு, இந்த கூட்டம் எல்லாம் பெரிய கூட்டம், நீ சாகணும் என்று சொல்லுகிறது. அந்த கூட்டத்துக்கு மேல யாருக்கு இருக்கிறது பவர்? எனக்கு இருக்கிறது. ஒரே வினாடிடா சைன் பண்ணனா போதும், நீ அப்படி போய் நடந்து போயிடலாம் வெளியே. இந்த இடத்துல இருந்து நீ விடுதலை, நீ சிலுவையில சாக வேண்டிய அவசியமே கிடையாது என்று. அப்ப இயேசு சொல்கிறாரு, நோ 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 நோ, பவர் யார்கிட்ட இருக்கு? You have misunderstood everything. பவர் யார்கிட்ட இருக்கிறது? It is with the Lord, my Father. என்னுடைய பிதா என்னை விடுதலை செய்யாவிட்டால் நீ என்னை என்ன செய்ய முடியாது, விடுதலை செய்ய. You understand what I mean? The concept is simple. Understand? If the Lord wants you to have the house, then you will have it. Let's take it. Let's go for it. இந்த குருவி கதையை மறந்துட்டேனே. அதாவது என்ன சொல்ல வந்தனா, கடவுள் வேதாகமத்தில் அன்பானவர்களை சோம்பேறிகளை என்ன செய்வது கிடையாது, உற்சாகப்படுத்துவது கிடையாது. நல்லா ஞானமாயிரு, நல்லா வேலை செய்யி, சுறுசுறுப்பா யார் மாதிரி இரு, எறும்பு மாதிரி இரு, சேர்த்து வை. எறும்பை பாரு, சின்னதா இருந்தாலும் மூளை நிறைய இருக்குது, அது என்ன செய்யுது, சேர்த்து வை. இந்த இதை பாரு, முயலை பார்த்திருக்கீங்களா? ஹே ஹே, அந்த காட்டு முயல், மேட்டு முயல், மலை முயல், என்ன முயல் அது, மேட்டுல வாழுமே, இந்த முயல் இல்லலா, இந்த மேட்டுல சொல்கிறார், அது ரொம்ப பலவீனமானது. ஆனா கல்லுகள், பாறைகளின் சந்துல போய் என்ன செஞ்சுக்குமா, ஒளிச்சுக்கொள்ளும். இருக்கா அந்த மாதிரி வயசு? முடிக்கிறாங்க பாருங்க. எங்க இருக்கு நீதிமொழிகள் இருக்குதா? அவர் சொல்லுகிறாரு, இந்த முயலை பாரு, அது பலவீனமானது, ரொம்ப சாஃப்டானது. ஆனாலும் பாறைகள் சந்துகளுக்குள்ளார என்ன செய்ய தெரியும், அதுக்கு ஒளிச்சு கொள்ள தெரியும். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுகிறது, நீ சின்னதா இருந்தாலும் ஆனா புத்தியை பயன்படுத்தி மழை காலத்துக்கு நீ என்ன வச்சுக்கோ, பணத்தை என்ன செய்ய, சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா நீ சின்னது, அந்த டைம்ல நீ யாரையும் அடிச்சு யாரையும் புடுங்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நீ பலசாலியா இருந்தாலும் எவனையாவது கொலை பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம், உன்னால முடியாது. கடைசி நேரத்துல ஏதாவது வேலை செய்து ஏதாவது செய்யலாம், உன்னால முடியாது, நீ சின்னவன். அதனால உனக்கு ஆபத்து வரும்போது யாரும் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. நீ சின்னவன், எவனும் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டான். அதனால புத்தியை பயன்படுத்தி என்ன செய்ய, சேர்த்து வச்சுக்க. முயலை பார்த்து சொல்லுங்க, நீ பலவீனம் உள்ளவன். அண்டர்ஸ்டாண்ட்? எந்த குருவியும், எந்த நாயும், எந்த புலியும் உன்னை பிடிச்சு என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுரும். அப்படி என்ன செய்ய, பாறைகளின் அந்த உடையை, சந்து, இந்த பாறை உடைஞ்சி ஒரு சந்து இருக்கும் பாத்தீங்களா, அது உள்ளார போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஞானத்து கொடுக்கிறார். அப்போ உனக்கு பலவீனம் இருந்தா எந்த இடத்துல ஒளியணும் என்று என்ன செஞ்சுக்கோ, கத்துக்கோ. பறவையை போல be innocent as a dove but wise as a serpent. இருக்குதா? இருக்கா? இப்போ சிருஷ்டிப்பை வைத்து ஆண்டவர் நமக்கு பாடங்களை கொடுக்கிறார். எந்த இடத்திலும் சோம்பேறியா அப்படியே உட்கார்ந்துரு, அப்படியே புடுக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி என்று சொன்னது கிடையாது. We are Christians, we are supposed to be the best in what we do. If you study, then study hard. Bulbs, study hard. Understand? ஒழுங்கா படி. உருப்படாம என்னது, உருப்படாத கூட போய் சேராத. வழங்குதா? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான், பரியாசக்காரன் மத்தியிலும், சோம்பேறி மத்தியிலும், தமன மத்தியிலும் என்ன செய்யாத, உட்காராத, நீ என்ன செய்ய மாட்ட, உருப்பட மாட்ட. வழங்குதா? அதான் போட்டிருக்குதுல, அதான் பைபிள். நசமா சொல்றேன், வழங்குதா? அது பழைய காலத்துல அந்த மாதிரி எழுதி இருக்கிறாங்க. நான் ஒரு புது பைபிள் எழுத போறேன். தமன முன்னேறுவதற்கு உட்காராத, நீ உருப்பட முடியாது. Understand? By sitting and spending time with them, you will never prosper. So the Bible is full of advice to us to excel in everything that we do. நாம் செய்வதில் சிறப்பாக இருப்ப எல்லாவற்றிலும் வேதம் நமக்கு என்ன கொடுக்கிறது,
ஆலோசனை தருகிறது. சிறப்பாக இருக்க வேண்டும் என்று, நன்றாக இருக்க வேண்டும் என்று. சோ ஓகே, நான் திரும்ப வந்துருவோம் இந்த பகுதிக்கு. அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார் என்றால் என்ன செய்வார்? எனக்கு நான் அதை பெற்றுக் கொள்வேன். திருமணமும் அப்படிதான். If you are young, if you are thinking of getting married, think this also. இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கோ. உனக்கென்று ஒரு ஆணை வைத்திருக்கிறார், உனக்கென்று என்னது ஒரு பொண்ணை வைத்திருக்கிறார். வழங்குதா? உனக்கு கொடுக்காத போய் அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். I love you, I love you, I will die, I will die, I cutting my hand and see, cutting, I will die. அப்படிலாம் செய்யாத. வழங்குதா? நீ அப்ப சாவாடினாலும் கல்யாணம் பண்ண பிறகு செத்துருவேன். என்னைக்கு அதை கல்யாணம் பண்ணியோ அது உனக்கு சாவு இருக்கும். அதுதான் உனக்கு சாவு. உண்மை, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் துருத்து. வேதாகமத்தில் அதுக்கு கூட அடையாளம் இருக்குது. இந்த தாவீதோட மகன் கிட்டுனா புத்தியா சண்டை போட்டு ஒரு பிள்ளைய, அப்புறம் என்ன செஞ்சானா, வருத்தானா. எப்சலோம் அவனை ஒரே குத்து கொண்டுட்டான், ஒரே விருந்து வச்சு கொண்டான். உனக்கும் அப்படிதான், வரது சமைச்சு போட்டே ஒண்ணு கொண்டு. சோ அலையாத, கூலா இரு. அண்டர்ஸ்டாண்ட்? கடவுள் கொடுக்கறத கரெக்டா என்ன செய்வார்? கரெக்டா தான் கொடுப்பாரு. ஆட்டுக்கு வாழை என்ன செஞ்சு வச்சாரா? அது எங்க இருக்கு பைபிள்ல? சோ அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா செய்வாரு. He knows your character. உன்னுடைய குணம் என்னன்னு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு சட்டை வாங்கி கொடுக்க மாட்டோம் இல்லையா? 5-10 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, இவனுக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், இவனுக்கு நீட்ட கை தான் பிடிக்கும், இவனுக்கு கட்ட கை தான் பிடிக்கும், இவனுக்கு இந்த குளோத் தான் இருக்கும், அந்த குளோத் தான் பிடிக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியா வாங்க முடியாது. ஒரு அளவு ஏமாத்தலாம் சின்னதா இருக்கும் போது. பெருசா வந்த பிறகு எனக்கு கட்ட கை பிடிக்காது அப்படின்றான், எனக்கு நீட்ட கை பிடிக்காது, எனக்கு அந்த மாதிரி ஃபேஷன் பிடிக்காது, இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். You understand what I mean? And a wise parent will know what he likes and what he does not like. Simple as that. God knows what fits us exactly, and He will give it to you. So John the Baptist knew that. யோவான் ஸ்நானகனுக்கு அது தெரியும். ஆகையினால தான் சொன்னாரு, கடவுள் இடத்துல இருந்து கொடுக்காததை ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பெற்றுக்கொள்ள கூடாது. அது ராங் ஆயிடும். The fitting will go wrong. And when the fitting goes wrong, you suffer throughout your life. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ என்ன செய்ய வேண்டும்? கஷ்டப்பட வேண்டும். தவறான சப்பாத்து போட்ட மாதிரி. நீ நடக்கும் போதெல்லாம் உனக்கு என்னவா இருக்கும்? பிரச்சனையாவே இருக்கும். களத்தையும் போட முடியாது, போடாமலும் இருக்க முடியாது. என்னமோ சொல்லிட்டேன், பரவாயில்ல. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி தான், இட் இஸ் சேம் லைக் தட். சோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஆண்டவரே, இந்த வீடு எனக்கு கொடுக்கணும்னா நீங்க கொடுப்பீங்க சுவாமி. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா காரியத்தையும் நான் செய்வேன். But I want it to come from your hands. I'm not going to die for it. You understand? I'm not going to steal and pull for it. Pull from it. You understand? இந்த வேலையை எனக்கு கொடுக்கணும்னா ஆண்டவரே நீர் கொடுப்பீர் சுவாமி. அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். But finally I want it to come from your hands, because what does not come from Him will never satisfy me. ஆண்டவரிடத்திலிருந்து வராதது என்னை எந்த காலத்திலும் என்ன செய்யாது? திருப்திப்படுத்தாது. Though we think that it will satisfy, நம்மை திருப்திப்படுத்தும் என்று நினைத்தால் கூட அது திருப்திப்படுத்தாது. நம்முடைய மூளை ரொம்ப சின்னது, அவருடைய மூளை என்னது? ரொம்ப பெருசு. பிள்ளைங்க சில வெள்ள விளாட்டு ஜாமான் கேட்கும் போது, வேணாண்டா அது வேணாண்டா, நீ 2 நாள்ல தூக்கி போட்டுருவ, உடைச்சிருவடா, எனக்கு தெரியும்டா என்று நம்ம சொல்லுகிறோம் பார்த்தீங்களா? அது மீறி கொண்டு என்ன செய்யும்? எனக்கு அதான் வேணும், சரி வாங்கி தொலை இந்தா. 2 நாளுக்கு பிறகு அந்த விளாட்டு ஜாமான் எங்க கிடக்கும்? ஒண்ணு குப்பையில கிடக்கும், இங்க கிடக்கும், அங்க கிடக்கும். நம்ம தான் பொறுக்கி என்ன செய்யணும்? வைக்கணும். But that fellow doesn't understand that. We know his composition. அவனுடைய சுவாபம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் இது 2 நாள் போடுவான், அப்புறம் என்ன செஞ்சிருவான்? தூக்கி போட்டுருவான். வழங்குதா? தவறானதை கொடுக்க மாட்டாரு. ஸ்டாண்டர்ட் 3 படிச்சிருக்கிற மான் பிளாங்க்ல கொடுப்பாரா?
கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? அப்ப என்ன சொல்றாரு? அந்த பெண்ணை ஒரு நல்லவன்ட்டு கொடுத்துருன்றாரு. சரி, உங்களுக்கு பாதி பேர் அது தெரியாது. சோ அந்த மாதிரி. So you understood what I mean. So John the Baptist was determined that I will receive only from God. தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று. Now I want to touch, this was what I spoke to you in fire conference, but in of course different words. But I just want to touch this one verse for the next 10 minutes. ஒரு 10 நிமிஷம் ஒரு வசனத்தை பார்த்துருவோம். அப்புறம் நற்கருணை ஆராதனைக்குள்ள போயிருவோம். 28-29. நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்குள் சம்பூர்ணமாயிற்று. Fantastic. Now John the Baptist சொல்லுகிறாரு, ரெண்டு காரியம் சொல்லுகிறாரு. ஒண்ணு, நான் கிறிஸ்து கிடையாது. He was very clear about என்னது, what he is and what he is not. அவர் யார் இல்லை என்பதை அவருக்கு என்ன தெரியும்? ரொம்ப தெளிவா தெரியும். சுத்தி உள்ளவெல்லாம் வந்து சொல்றான், ஏய் இப்பதான் நீ கிறிஸ்து சொல்லணும், ஏன்னா உன்னுடைய பாப்புலாரிட்டி என்னது குறையுது, ஆளு மதுவா அங்க போயிட்டே இருக்காங்க, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு அப்படின்னு பிரஷர் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இது பைபிள் சொல்லல, நான் I'm just thinking, assuming, because the verse seems to imply some things. 28வது வசனம் சில காரியங்களை எனக்கு காட்டுகிறது. திடீர்னு என்று சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இல்லை என்று, இல்லையா? அப்போ நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன், சுத்தி உள்ளவன் சொல்லியிருப்பான், நீ இன்னும் டிலே பண்ணாத, இன்னும் தாமதிக்காத, நாளடைவுல எல்லாமே என்ன செஞ்சிருவான், அங்க போயிருவான், தாமதிக்காத, சீக்கிரமா சொல்லு, நீதான் என்னது கிறிஸ்து என்று. அப்போ உடனே அவர் சொல்லுகிறார், நானே கிறிஸ்து அல்ல, I am not Christ. இரண்டாவது காரியம் நல்ல ஞாபகத்தில் வைத்துக்க, we are something and we are not something, இல்லையா? நாம் கிறிஸ்து அல்ல என்று யோவான் ஸ்நானகன் தெரியும். அது அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் எவ்வளவுதான் கூட்டத்தை சேகரித்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்தாலும், யூதா தேசத்தில் உள்ளவர்கள் எல்லார் வாயிலும் யோவான் ஸ்நானகன் தான் கிறிஸ்துவாக இருக்கணும் என்று பேசிக் கொண்டிருந்தாலும், எனக்கு தெரியும் நான் அவர் இல்லை என்று. You understand? This is where, அன்பானவர்களே, we must let go of competition, போராட்டங்கள். ஏன்னா ஆண்டவர் வேதாகமத்தில் நம்ம 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு ஆண்டவர் வரங்களை என்ன செய்திருக்கிறாராம், தந்திருக்கிறார். நம்ம அது வரங்களை கொஞ்ச நேரம் விட்டுருவோம், ஆசீர்வாதத்துக்கு வருவோம். நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம், பவுல் சொல்லுகிறார், I learn how to be content. எல்லா வகையிலும் நான் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று. எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்க I learn how to be content. So we Christians, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், we are not put here to look at another man and build our house or buy a television or buy a car. You understand? I am not him. I am not him. And God never meant for me to be like him. கடவுள் என்னையாக தான் என்ன செய்திருக்கிறாரு, படைத்திருக்கிறாரே தவிர நான் அவனை மாதிரி இருக்க வேண்டும் என்று என்ன செய்தது கிடையாது, படைத்தது கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? You know what is the pressure problem? We compete. Oh, let's buy two houses. I must also buy two la. அவன் பெரிய காடி வைக்கிறான், I must also buy another car. But you must understand, we are not him. If the Lord has blessed him, fine, fantastic, praise God for that.
ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அதுக்கும் என்னது ரொம்ப ஸ்தோத்திரம். என்னால அந்த சூழ்நிலையில வாழ முடியாது, அவனால இந்த சூழ்நிலையில என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. Am I making sense? God has put us in the right place with the right blessings when we have a right relationship with him. ஆண்டவரோடு அன்பானவர்களே நம்முடைய உறவு சரியாக இருக்கும் என்றால் எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்வாரு, அவரால் பூரணமாக ஆசீர்வதிக்க முடியும். அதனால பூரணமான ஆசீர்வாதம்னா பெரிய பங்களா வீடு, ஏரோப்ளேன் நான் சொல்லல. ஒரு 3 ரூம் வீட்டுல கூட நாம் பூரணமாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். We can live. So don't envy another man. That's not Christianity. யோவான் ஸ்நானகன் எங்க வாழ்ந்தார்? நம்மளுக்கு எல்லாம் யோவான் ஸ்நானகனா இருக்கணும்னு ஆசை இல்ல, ஆனா அவன் வீடு எங்க? வனாந்திரத்துல. You want that? நம்மளால வாழதான் முடியுமா அந்த மாதிரி? Can we do that? முடியாது. ஏன்னா மலேசியாவில் நம்ம வேற மாதிரியான வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டோம், பிள்ளை பிறந்ததுல இருந்து பழகி வந்துட்டோம். நம்மள கொண்டு போய் வனாந்திரத்துல வாழ முடியாது. But John lived there. But John was popular throughout Judah. யூதா முழுவதும் பவுல் மாதிரி இருக்கணும் என்ற ஆசை வேதாகமத்தில் உள்ள பவுல். ஆனா பவுல் மாதிரி வாழ முடியுமா நம்மளால? அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு பிரயாணம் பண்ண முடியுமா? அடிக்கிற இடத்துல பரவாயில்ல என்ன அடிச்சா பரவாயில்ல அப்படின்னு போக முடியுமா? எத்தனை தடவை பட்டினியிலும் பசியிலும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சாகுபடி தூக்கி எறியப்பட்டாங்க. முடியுமா? Can we do that? Understand? So Paul says, I am what I am by his grace. நான் இப்படி இருக்கிறேன் என்றால் அவருடைய கிருபை. It's his grace, அவருடைய கிருபை. So don't worry about what you have. Put your relationship with God right. Live your life as you should live. What must come to you will come to you. Understand? நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களை இந்த ஆண்டவரோடு சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய உறவு சரியாக இருக்கும் பொழுது, நாம் எல்லாவற்றிலும் சரியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, சோம்பேறியா இல்லாம, மற்றவனை ஏமாத்தாம, மற்றவனுடைய பொருளை திருடாம, மற்ற காரியங்களை அபகரிக்காம, திருட்டுத்தனமாக நல்லா வாழ்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டு படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சு கொண்டு வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்து கொண்டு தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி கொண்டு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்டு கொண்டு இதையெல்லாம் கரெக்டா செய்தோம் என்றால் the one who gives will make sure that you receive. கொடுக்கிறவர் நீ பெற்றுக் கொள்வதாக என்ன செய்வாரு, அவரு ஆசீர்வதிப்பார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீ என்ன செய்வ, நீ பெற்றுக்கொள்வ. What you receive, you will receive. Understand? What you don't receive, he will not give. So we will not fight for him. So he will give. He will give. He said ask. So we have every right to ask. ஆண்டவர் கேளு என்று சொன்னார். கேளலாம், கேட்டு பாரு. ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல வேலை வேணும் சுவாமி, ஆண்டவரே எனக்கு இந்த நல்ல பதவி வேணும். கேட்கிறதுல தவறு கிடையாது. ஆனா தில்லு முள்ளு பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் என்னது தவறு. Going on our own way to receive it is wrong. We don't break any ethical rule in the process of getting. I fear if we do that, we may receive it from the devil's hand rather than from God's hand. அந்த மாதிரி தில்லு முள்ளு பண்ணி பெற்றுக்கொள்வோம் என்றால் அது கடவுள் இடத்துல இருந்து வராதபடி குறுக்க புது பிசாசு என்ன செஞ்சிருவான், நீ ரொம்ப கஷ்டப்படுறா இந்த வச்சுக்கிட்டு என்னது ராங் பார்சல் அனுப்பி விட்டுருமா, நமக்கு கிடைக்க கூடாத பார்சல், and we will suffer. You understand what I mean? So take off pressure from your life. He knows what to give. அப்படியாப்பட்ட பவுலுக்கு கூட சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமே, என் வயிற்றுல இடுப்புல முள்ளு இருக்கு. On my side there's a thorn. I prayed 3 times. What did he say? He says my grace is sufficient. என் கிருபை உனக்கு போதும், போயிட்டு வா தம்பி போ. 3 தடவை ஜெபம் பண்ணாராம். கிடைச்ச பதில் பாருங்க. வானத்துக்கே போறவர், கடவுளை நேரடியா பார்த்து பேசுறவர்,
ஒரு தடவை ஆக்ஷனா எழுதினாரு, உங்ககிட்டலாம் சொன்னா உங்களுக்குலாம் விளங்காதுடா, நீங்களாம் பல்புட, நாங்க மேல போய் ரெவலேஷன் பெற்றுக்கிட்டு வருங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து கடவுள் சொன்னாரு, நீ கேட்டதை என்னால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, முள்ளோடி போலான்னு அனுப்பி விட்டுட்டாரு. You understand what I mean? God knows if he removes the thorn, Paul will die. அந்த முள்ளை எடுத்து விட்டோம் என்றால் அன்பானவர்களே, பவுல் எழுதின 14 புத்தகங்கள் இந்த வேதாகமத்தில் என்னது இருக்காது என்று அவருக்கு தெரியும். முள்ளை எடுத்து விட்டால், முள்ளை எடுத்திருந்தார் என்றால் நாம் பவுல் எழுதின ரகசியங்களை என்ன செஞ்சிருக்க முடியாது, பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. The church would have been very weak, lame, limping, without a man like Paul. And God has got to keep Paul tough and strong and sharp. And for that he put the mullu there. அதற்காக முள்ள வச்சாரு. அதனால தான் முள்ள எடுக்க முடியாது. Because I want you to bless the next 3,000-4,000 generations. ஆயிரக்கணக்கான சந்ததிகளை நீ என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க முடியும் வேண்டும். நான் முள்ள எடுக்க மாட்டேன், முள்ள எடுக்க மாட்டேன். So there are something that he doesn't give us, not because he wants us to suffer, he wants us to be a blessing. That's why, understand, சில காரியங்களை ஆண்டவர் கொடுக்காத காரணம் அன்பானவர்களே, நம்மை பார்த்து கஷ்டப்படுறா, கஷ்டப்படுற, திண்டாடுறா, அதுக்கு சொல்றதுக்கு கிடையாது. சில காரியங்களை கொடுக்காத காரணம் என்னதுக்கு என்றால், நாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும். You understand what I mean? நான் படிச்சேன், இத உண்மையான தெரியல, முடிச்சிடுறேன். படிச்சேன், இந்த உண்மையான தெரியல. இந்த கழுகு இருக்கிற கழுகு மலையில தான் கூண்டு கட்டுமா, அது உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கழுகு கூண்டு நான் இன்னும் கொய்யா மரத்துல பார்த்தது கிடையாது. கழுகுகளை பெரிய மலையில தான் கூண்டு கட்டுமா. அங்க கழுகு குஞ்சு பொறிச்ச பிறகு அந்த கழுகுக்கு சாப்பாடு கொடுக்கும். மிருகங்களை வேட்டையாடி அந்த கழுகுகளை குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கும். அந்த கழுகு குஞ்சுகள் பெருசான பிறகு அதை ரெக்கையெல்லாம் அப்படியே டக்க டக்க டக்குன்னு அடிக்க தூங்கின பிறகு இந்த தாய் கழுகுக்கு தெரியும் இது பறக்கிறதுக்கு என்னது ரெடி ஆயிருச்சு. கூண்டுல இருக்கிற வரையில இந்த கழுகு என்ன செய்யாது, பறக்காது. நான் சாப்பாடு கொடுக்கிற வரையில இந்த கழுகு என்னது பறக்கவே பறக்காது. நாள் அளவுல பிரேக்ஃபாஸ்ட், டீ பிரேக், லஞ்ச், டீ பிரேக், டின்னர் கொடுத்த அம்மா இப்ப என்ன செய்யுது, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மட்டும் தான் கொடுக்குது. வழங்குதா, 2 மீல் அவுட். இவர் யோசிப்பாரு, என்னடா நான்சன், ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான் பாரு, வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பாரு இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கான், போய் வேட்டையாடுறா, 2 மீலை கட் பண்ணிட்டேன். இப்ப நாள் 300 மீல் கட்டு, லஞ்ச் கட்டு, பிரேக்ஃபாஸ்ட் கட்டு. இதுக்கு வெறி வந்துடும், பசிக்குது, பசிக்குது. அவர் எக்ஸசைஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது, அவருடைய விங்ஸ் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. கடைசியில் இந்த தாய்களுக்கு என்ன செய்யும், கூண்ட கூட என்ன செஞ்சிருமா, களைச்சு விட்டுருமா. கூண்ட களைச்சு விட்டு ஒரே எத்து, இந்தா என்ன பத்தியா குறை சொல்ற, நானா வேலை செய்ய மாட்டேன்னு வாங்கிக்கோ, ஒரே எத்து. இந்த கழுகு மேல இருந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, தெரியாதா? இந்தியா பிக்சர்லாம் நிறைய சொல்லுவாங்களா, இது உண்மையான தெரியல. இது மேல இருந்து கீழே விழுகும் போது that's when it gets desperate. இல்ல, மிக பயங்கரமான ஒரு அழுத்தத்துல என்ன செய்யும், அது இருக்கிற ஒரே உயிர் என்னது, ரெக்கை. அந்த ரெக்கையை முழுமையா பயன்படுத்தும் போது தான் suddenly it will find that the eagle can actually what, fly and lift himself up and is now independent. You understand what I mean? Sometimes God does that. சில வேளையில் ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், களைச்சு விடுகிறாரு, கொடுத்ததை எடுக்கிறாரு, இல்ல இதுவரையில் கொடுத்ததை கொடுக்காம இருக்கிறாரு. It is the wisdom of God. தேவனுடைய ஞானம். It is not there to destroy us. The wisdom of God is not to kill us. The wisdom of God is there to make us live. கழுகு அன்பானவர்களை தன்னுடைய குஞ்சுகளை என்னது சாகடிக்க வேண்டும் என்ற அந்த மிருகம் என்ன செய்தது கிடையாது, செஞ்சதே கிடையாது. என் குஞ்சுகளும் வாழ வேண்டும், என்னை போல பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செய்யும். அந்த மிருகத்துக்கே அவ்வளவு மூளை இருந்துச்சுன்னா
நம்மை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு மூளை இருக்கும் இல்ல? அந்த மிருகத்துக்கு கடுகு குஞ்சுகளுடைய நன்மை அவருடைய மண்டையில இருக்கும் என்றால், சிலுவையில உயிர் கொடுத்தவருக்கு என்னது? நம்முடைய நன்மையை குறித்து எவ்வளவா நினைச்சுக்கிட்டு இருப்பார். Every day he thinks about our goodness. Never forget that. ஒவ்வொரு நாளும் தெய்வனுடைய சிந்தையில நாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தை தான். ஒரு தூசி அளவு கூட இவன் நாசமா போகணும் என்று நான் ஆண்டவர் நினைச்சது கிடையாது. எசேக்கியேல் எழுதுகிறார், அக்கிரமன்காரன் கூட ரட்சிப்படைய வேண்டும் என்று. அவர் அக்கிரமன்காரன் அழிந்து போவதை தெய்வன் என்ன செய்வது கிடையாது, விரும்பினது கிடையாது. பொல்லாதவன் கூட, கெட்டவன் கூட அழிந்து போவதை அவர் என்ன செய்வது கிடையாது, விரும்பினது கிடையாது. You understand what I mean? That's our God. So learn the principles from John the Baptist. யோவான் ஸ்நானகன் கத்து கொடுத்த தத்துவங்கள். Lord, what you give, I take. நீ கொடுத்ததை நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரை நான் பெற்றுக் கொள்கிறேன். நீ கொடுக்காததுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அடைய போறது கிடையாது. But I will do the best in my relationship with you, in what you have taught me to, how to live. And I know everything will be all right. எல்லாம் கரெக்ட் ஆகும். Everything will